என்ன பிளேடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ சண்டே மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 9 o'clock ஆச்சு. நான் நேற்று செஞ்சுருந்த குக்கீஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். மாறனுக்கும் மித்ராக்கும் அதை எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஒரு 1.5 லிட்டர் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்மிங் வீக்குக்கு பன்னீர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குயிக்காக பன்னீர் பண்ணிடலாம். இப்போல்லாம் பன்னீர் முக்கால்வாசி கடையில் வாங்கவே மாட்டேன். ரொம்ப ரேர் வாங்குறது. ஹோம்மேட் பன்னீர் நீங்கள் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா பன்னீர் கடையில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பால் ஒரு ஃபுல் பாயில் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வினிகரோ லெமனோ இல்லாட்டி தயிரோ ஆட் பண்ணுவோம். இதுதான் என்னோடய பன்னீர் ப்ரெஸ்ஸுங்க. இது நான் நிறைய தடவை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பன்னீர் டோஃபுலாம் பண்ணுவீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பன்னீர் ப்ரெஸ்ஸில் ஒரு துணி வச்சு, மஸ்லின் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு லைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கேர்டிலான பன்னீரை இதில் போட்டுட்டு மேலே இந்த லிட்டை வச்சு ஒரு வெயிட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் இன்றைக்கி இது திரையிறதுக்கு தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தயிர் சேர்க்குறதுல உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு நிறைய பன்னீரும் கிடைக்கும், நேச்சுரலும் கூட. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர் லிக்விட் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்மளோட பன்னீர் நல்ல கேர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இந்த மாதிரி ஸ்லோவாக தாங்க கிண்டுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி திக்காக சங்கியாக இந்த பெரிய பெரிய கேர்ட்ஸாக வேணும். ஸோ அது உங்களுக்கு சாஃப்ட் பன்னீர் கொடுக்கும். ஸோ நம்மளோட இது கேர்டு பன்னீர் ஃபுல்லாமே திரிஞ்சிடுச்சா, தண்ணி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இதை அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ இதை வடிகட்டிடலாம். ஸோ பன்னீர் வினிகர் லெமன் ஜூஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதில் உள்ள அந்த புளிப்பை போக வைக்கணும். நான் தயிர் ஊற்றிருக்கிறதுனால இப்போ நான் இந்த பன்னீர் ஓவர் குக் ஆகாமல் கூல் ஆகிறதுக்கு மட்டும் பச்சை தண்ணி வச்சு கழுவியிருக்கேன். நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட கேட்குறது எந்த பால் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் யூஸ் பண்ணுறது பசும்பால். ஸோ இனி நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வெயிட்டான பொருளை மேலே வச்சுட்டு ஒரு 1/2 an hour நம்ம அப்படி ப்ரெஸ் ஆக விட்டுறோம். ஸோ இப்போ நான் காஃபி எடுத்துகிற போகிறேன். ஓகே. ஸோ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக சேமியா உப்புமா தான் பண்ணுறேன். ஈஸி அண்ட் சிம்பிள். வெஜிடபிள்ஸ் சாட்டே ஆனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சேமியா, வறுக்காத சேமியா தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதனால் இதில் ஆயிலில் போட்டு லேசாக வறுக்கணும். ஒரு 2 minutes நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா ரெடி. ஸோ கையோடி லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம். அதாவது புளியோதரை தொக்கு தனியாக, ரைஸ் தனியாக பண்ணி கிளறணும். இது ஒன்றா போட்டு குக்கரில் பண்ணிடுறது. இதுக்கு பேர் புளி சாதம். இதோட ரெசிபி வேணால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு நாள் தனியாக வீடியோ எடுத்து போட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கூட வத்தலோ சிப்ஸோ அது இருந்தாலே போதும். துவையல் ஊறுகாய் கூட நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் பாருங்கள். 1/2 an hour இருந்ததில் நல்ல ஒரு பிளாக் கிடச்சிருச்சு. ஸோ இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு சப்போஸ் ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போது அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். 2 வாரம் கழித்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். மித்து குட்டி மாறன் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ போகலாமா?
போலாமா மஹி? ஒன் சீப் எங்க அங்கே இருக்கும், போய் தேடிப்பார். ஸோ கிளம்பலாம் வாங்க. அப்படியே செகண்ட்ஸில் அம்மா வீட்டுக்கு வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் செஞ்சு. ஹாய் அம்மா. அம்மாவை வந்து 2 வாரம் கழிச்சு நான் பார்க்கேன். போன வாரம் நான் வரல, ஏன்னு சொல்லு. அம்மா வந்து அவுட்டிங் போயிட்டான். கோயிலுக்கு போயிட்டேன். எங்க? திருவாதவூர் போய் திருவாசகம் படிக்க. அங்கே போய் திருவாசகம் படிச்சிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு 50, 55, 80 பேர். ஆஹா. ஸோ இன்னைக்கு லஞ்ச் வந்து அம்மா முள்ளங்கியும், இது முள்ளங்கி பொட்டேட்டோ நினைச்சேன். இல்லை பொட்டேட்டோவும் ஒரு பாதி கிடந்து, அதனால அதை போட்டு பூரிக்கு எடுத்தேன். சாப்பிட்டு பாரு. எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பாரு. இல்லை நான் ஈவினிங் நான் மத்தியம் ஈவினிங் சாப்பிட்டேன். அந்தால என்ன பண்ணது உருளை முள்ளங்கி இருக்குல்ல, பல்லாரி வசக்கிட்டு பாதி 3 உருளைக்கிழங்கு வச்சு அது உருளைக்கிழங்கு குருமா வச்சேன் இன்னைக்கு பூரிக்கு. ஓகே. மீதி பாதி கிடந்து. சரி சரி வேஸ்ட் ஆக்க போண்டான்ட்டு அந்தால இதில் போட்டுருவோம். இப்போ உருளை இந்த முள்ளைக்கும் பல்லாரியும் நல்லா வசக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு இதை போட்டேன். சரி உருளைக்கிழங்க. அது என்னது? இது அவியல். என்ன கூட்டவியல்? ஆமாம், கூட்டவியலில் காய்கறி எல்லாம் கிடந்து, சேப்பங்கிழங்கு, ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய், கொஞ்சம் சேப்பங்கிழங்கு எல்லாம் கிடந்து. சரி இது என்ன செய்யன்னு தெரியல. சரி எல்லாத்தையும் போட்டு அவியலும் வச்சு இந்த வெண்டைக்காய் புளிக்கேரி தேங்காய் திருவணும் அவளை பார்த்துட்டு இருக்கேன். கலாவை வெண்டைக்காய் புளிக்கேரி வைக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கு லஞ்ச். வெண்டைக்காய் புளிக்கேரி, அவியல், முள்ளங்கி பொரியல். அதாவது நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. நான் நைட்டு தானே சாப்பிடுவேன். நீ அப்போ என்ன சாப்பிடுவேன்? நான் ஈவினிங் தானே. ஏமாக்கா? இட்ஸ் 1 meal a day அம்மா. ஓ மாட். அப்போ என்ன செய்வேன்? என்ன செய்வேன்னு கேட்குறது. ஈவினிங் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஏதாவது என்ன சாப்பிடுவேன்? ஏதாவது சாப்பிட்டுப்பேன். என்னது? ஏதாவது சாப்பிட்டுப்பேன். பசிக்காதா? நோ. கொஞ்சம் வாயில போட்டு பார்த்தீங்க. ஏன்னா வேண்டாம், இப்போ வேண்டாம். நான் ஈவினிங் சாப்பிடுவேன். அண்ணா வந்துட்டான் 5. நான் எனக்கு புதுசு நல்லா இருக்கேன். ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன். ஒரு கூப்பன் கோட் தந்தாங்க. நல்லா இருக்கா? நான் வேற ஒரு செருப்பு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து அளவு இல்லைன்னு சொல்லிட்டு. மாறா என்ன? நான் எழுப்ப மாட்டேன். உனக்கு என்னடா? பெரியம்மா உனக்கு என்ன கொண்டு வந்தேன் தெரியுமா? பெரியம்மா என்ன கொண்டு வந்தேன் தெரியுமா? என்னது? ஆனா உனக்கு தரணுமா? ஆமா. தள்ளு பெரியம்மா குக்கீஸ் அடி. எங்க வா. நான் நேற்று ஒரு செம்ம குக்கீஸ் பண்ணேன். மட்டும் கொண்டு வா. ஆமா, ஒன்றும் கொண்டு வந்துடுறாரு. ஃபட்ஜ் 4 தான் இருக்கு. மஹி வேணா எடுத்துக்கோ. மஹிக்கும் கொடு. மஹியும் சாப்பிடல. கேட்டுட்டே இருந்து. குக்கீஸ் ஐ மேட் ப்ரூக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து ஆக்சுவலி நான் சாக்லேட் ஃபட்ஜ் குக்கீஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஆக்சுவலி ஃபட்ஜ் குக்கீஸ்ன்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு பேர் வந்து ப்ரௌனி குக்கீஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரூக்கீஸ். மஹி எப்படி இருக்கு? மாறா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மகா எடுத்துக்கோ. நீயும் கேட்டேல குக்கீஸ். மித்ராவுக்கு ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கோ. ஒரு சின்ன. அது வந்து வெயிட் பண்ணும். மித்ரா வெயிட் பண்ணுவா பெரியம்மா ஏதாவது கொண்டு வருவா அப்படின்னு. அப்ப நீயும் சாப்பிடாத. நீ எதுக்குல சாப்பிடு அப்போ? மித்ரா வெயிட் பண்ணுவா. மித்ரா வந்து பெரியம்மா நமக்கு ஏதாவது டெலிஷியஸாக கொண்டு வருவா அப்படின்னு வெயிட் பண்ணுவா. நினப்பா மித்ரா நினப்பா. நீ நினைப்பியா பெரியம்மா நமக்கு ஏதாவது கொண்டு வருவான்னு நினைப்பியா? இந்த புல்லட் வண்டியை புல்லட் மாதிரி இருக்கு பார்த்து. புல்லட் ஓகே, யார் வந்திருக்கா?
ஹாய் சொல்லு மித்து இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் Say cheese. Say cheese. இருமல் நல்ல இருமல். Hello ta. Hi. Hi. Betul நல்லது. தள்ளிக்க மாற தள்ளு. வித்து என்ன செய்யணும்? உள்ள பின்னாடி yellow color இருக்கா? என்ன பண்ணிட்டு சால்ச்சுடு நீ எதுக்கு அவ என்ன பண்ணிட்டு பிங்கி மித்து என்ன பண்ற என்ன நீ பண்ணதா அவ பண்ணிட்டு எடி ஐயோ வளர்ந்துட்டேன் என் செல்ல குட்டி அக்கா அழுகலம்மா அக்கா அழுகா முத்தும் அக்கா அழுகா அக்கா கிசி கொடுத்துரு செல்ல குட்டி அப்பா நல்ல எம்மல் வச்சிருக்கிய ஓம் பாட்டில் எடு ஓம் பாட்டில் தண்ணி குடி சத்தம் போடாத மாறா அவ இந்த பாட்டில் எடுக்க தள்ளிக்கோ அத கொடு மித்து ஓம் பாட்டில் எடு ஸ்மைல் பண்ணு There is a monster attacking all of the fish inside of this abandoned pond. And I know this because recently I found multiple fish in here dead. And some of them have bites. சோறு வேணுமா We got a little axolotl. வீடியோ எடுத்தா அப்படிதான் தலையில மித்து சோறு வேணுமா There he goes. He has a lot. சாக்லேட் வேணுமா He's pretty there for a second. சோறு வேணுமா I don't know how anyone வேணுமா சிக்கன் வேணுமா ஃபிஷ் வேணுமா He's just a little bit. ஃபிஷ் வேணுமா Don't worry, buddy. We saved you. ஃபிஷ் வேணுமா ஃபிஷ் Now you guys have யாமரா கத்துக பயந்துட்டேன் மித்ரா ஃபிஷ் வேணுமா பாய் நடந்து போறத பாருங்க என்ன ஃபாஸ்டா போறா பாருங்க சேட்டை இதான் வந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஆஃப் கிட்டோஸ் அதில் மாற மட்டும் தூங்காமல் முழிச்சு கிடக்கும் தூங்கிடு மாறா தூங்கு மாறா நம்ம வேற ஏதாவது கேளு ஏமா அந்த பிளேட்டை கீழே வை அந்த பிளேட்டை கீழே வை மித்ரா அந்த பிளேட் எடுத்து ஆச்சிட்ட கொடு அவள்கிட்ட கொடு மாறா ஐயோ அண்ணா விழுந்துட்டு ஓடத பாரு பெருமேட்டா இங்க பெருமேட்ட தேங்க்யூ அது தூக்க முடியாது
இந்தா மித்ரா வா ஓடியா ஓடியா நடந்த போய் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது ஓடியா 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 செல்லா குட்டி மித்ராக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடு தேங்க்யூ தேங்க்யூ போகிறது பேர் ஜான் உயரத்துக்கு தான் இருக்கு அரை ஜான் இவ்வளோதான் இருக்கா ஏ மிட்டுக்குட்டி நல்லாக்கா வேணுமா வேணுமா மித்து வேணுமா யார் வரான்னு பாருங்கோ ஏ கிளாப் ஏ பெரியம்மா என்ன எப்படி இருக்கீங்க சத்து என்ன எப்படி இருக்கீங்க பெரியம்மா என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம் எங்க அம்மா வந்து ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் நான் பெரியம்மிட்ட காணிங்க ஒயிட் கேசரி கொடுங்க 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 பெரியம்மா சூப்பரா ரவா கேசரி கிண்டி கொண்டு வந்திருக்கா யாருக்கு வேண்டி யாருக்கு வேண்டி உங்க அம்மாக்கு கரெக்ட் எங்க அம்மா வந்து அக்கா கிட்ட ரெக்வெஸ்ட் ஏக்கா நீ வரும்போது எனக்கு ரவா கேசரி கிண்டி கொண்டு வான்னு அந்தால இங்க பாருங்க கிண்டி கொண்டு வந்து அதுதான் அதுதான் நான் காலையில அவளுக்கு மகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி அவளுக்கு செய்ய சொன்னேன் கடைசியில் அவங்க அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டான்ட்டாங்க செய்யல அப்புறம் உங்க அம்மா கேட்டா எங்க அம்மைக்கு என்னமோ கேசரி சாப்பிடணும் போல இருக்கு அது என்கிட்ட கேட்கல உங்கள்கிட்ட மெனக்கிட்டு கேட்டிருக்கா நீங்க நல்ல ஸ்பெஷலிஸ்டோ சாப்பிட்டுட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வரேன் கேசரியோட க்ளோஸ் லுக் கேசரி பவுடர் இல்லை அதனால நேச்சுரலா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கா இனிப்பு கொடுக்கலாம் இனிப்பு கரெக்டா இருக்கு அக்கா உடனே செஞ்சு கொடுக்கணும் எல்லா அக்காவுக்கும் பொருந்தும் என்னமா நான் செஞ்சே தர மாட்டேன் இவளுக்கு பெரியம்மா உன் கேசரிக்கு அடிப்பிடி தீந்து ஆல்மோஸ்ட் மக டப்பா காணி ஆமா அதனால உங்க அம்மா என்ன செய்வான் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் அது எத்தனை நாள் வேணாலும் கொண்டு போயிடுவான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவான் அப்படின்னு இப்போ காலி ஆயிடுச்சு மகா சராச்சி கொடு பெரியம்மா கேசரி எப்படி பண்ண பெரியம்மா கேசரி சொல்லு பெரியம்மா என்ன யோசிக்க மறந்துட்டியா ரெசிபி நீ தானே செஞ்ச ஒரு கப்பு ரவை நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யிலேயே ரவையை நல்லா வறுத்துட்டு இன்னொரு அடுப்புல 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி கொதிக்க வச்சேன் வச்சுன்னா அது ரவை வறுத்தோன்னா அந்த தண்ணியை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் அது நல்லா வெந்து வந்த உடனே அப்புறமா 2 கப்பு சீனி போட்டேன் ஓ சரி சரி ஒன்றுக்கு 2 போட்டிங்களா 2 கப்பு சீனி போட்டேன் போட்டு அதை நல்லா கிளறி ஆனா பெரியம்மா தண்ணி 2.5 தான் ஊற்றிருக்கா என்னோட அளவு 1 2 3 ஆமா நான் 2.5 தான் விட்டேன் அதுக்கப்புறம் அந்த சீனியை போட்டேன் சீனி போட்டு கொஞ்சம் இலக்கி நல்லா இதாக அதான் திரும்ப மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு ஸ்லோ எல்லாம் லோ ஃப்ளேம்ல தான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருந்து அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி கொஞ்சம் நெய் கொஞ்சம் கூடுதலாக தான் விட்டு
அது அப்படியே ஒரு நல்ல இலைக்கு உருண்டு வந்து அதெல்லாம் ஏற்கனவே முந்திரி பருப்பை வத்த போட்டு ஏலக்காய் போட்டு சூப்பர். டன். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லலையா எப்படி இருக்க சொல்லவே இல்லையா சர்ப்ரைஸா Artika! 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 Yes? Tala achiriya? Va. சரி இந்த பிளேடு வா நீயா சர்ப்ரைஸ் பண்ண வெயிட் பண்ணு. சரி இதே சர்ப்ரைஸ் தான் அவங்க